நெல்லை ஏர்வாடி மக்கள் நலமன்றம் நடத்தக்கூடிய மீலாது விழா. இந்த மக்கள் நல பணிகளை நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்ரிபுக்கு முன்னால் பேசிய உஸ்தாதுமார்கள் ரஃபீக் ஹசரத், கோயா அலிம்சா அவர்கள் எல்லாம் மக்கள் நல மன்றத்தினுடைய சேவைகளை குறித்து பேசினார்கள். மக்கள் நலம் என்பது, பிறனுடைய நலனை பேணுவது என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அதை வலியுறுத்தி சொன்னார்கள் என்றால், ரோட்ல நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, அந்த நேரத்துல மக்களுக்கு இடையூறு தரும் விதமாக ஒரு மரக்கிளை ஒன்று ஒடிந்து கிடக்கிறது. மக்களுக்கு, மனிதர்களுக்கு நடமாடக்கூடிய அந்த இடத்தில் இடையூறாக இருக்கிற அந்த மரக்கிளையை அகற்றுவது இருக்கிறது, இது சுவனத்தை பெற்றுத்தரும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுன் நஸீஹா, மார்க்கம் என்றாலே அது பிறர் நலன் நாடுவதுதான் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற சபை அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் உடை ஆடையினுடைய தேவை இருந்த சமயம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார், கையில் ஒரு ஆடையோடு வந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கைகளினால் நீங்கள் அணிய வேண்டும் என்பதற்காக ஆசை ஆசையாக இந்த ஆடையை நான் தைத்து கொண்டு வந்திருக்கிறேன், நபியே உடுத்துங்கள் என்பதாக கொடுக்கிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது மிக தேவையாக அந்த நேரத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு அதை வாங்கியவர்கள் உள்ளே சென்று அந்த புத்தாடையை உடுத்திக் கொண்டு சஹாபாக்களுக்கு முன்னால் வந்து நிற்கிற போது அந்த நபித்தோழர்கள் எல்லாம் வியந்து பார்த்து சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த ஆடை மிக அழகாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த ஆடை மிக பிடித்திருந்தது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையானதாகவும் அந்த ஆடை இருந்தது. இந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்களில் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆடை, இந்த Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதா, ஆனா அதே நேரத்தில் எனக்கும் அது பிரியமானதாக இருக்கிறது, எனக்கு இந்த ஆடையை தந்துவிட மாட்டீர்களா என்று கேட்டுவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு, யாராவது ஏதாவது கேட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆடை பிடித்தமானதாக இருந்தாலும் அறைக்கு உள்ளே சென்றார்கள். மீண்டும் அந்த பழைய ஆடையை உடுத்திக் கொண்டு அந்த புத்தாடையை கையில் எடுத்துக்கொண்டு கேட்ட அந்த நபித்தோழரின் கையில் வந்து கொடுத்தார்கள். அங்கே சுற்றி நிற்கிற நபித்தோழர்கள் எல்லாம் கடுகடுப்பாக அந்த நபித்தோழரை பார்த்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆசையாக அந்த ஆடையை அணிந்திருந்தார்கள். அதுவும் இந்த நேரத்தில் ரசூலுக்கு தேவையாக இருந்தது அந்த ஆடை. அந்த ஆடையை போய் நீங்கள் கேட்டு வாங்கிவிட்டீர்களே என்பதாக கோபத்தோடு கட்டிப்பதை போன்று, கொன்று விடுவதை போன்று பார்த்து நிற்கிற அந்த சமயம் அவரிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அங்க போனதற்கு அப்புறமா அந்த மனிதரை அழைத்து, ஏன் இப்படி செஞ்சீங்க ரசூலுல்லாஹ், எவ்வளவு ஆசையா அந்த ஆடையை போட்டிருந்தாங்க, அதை போய் இப்படி வாங்கிட்டீங்களே என்று கேட்கிற போது அந்த நபித்தோழர் சொன்னார், எனக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடையின் மீது ஆசை அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலிப்பட்ட ஆடை அல்லவா
அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடல்பட்ட ஆடை அல்லவா அது. அந்த ஆடை என்னுடைய இப்பொழுது நான் உடுத்துவதற்காக, உடுத்தி அழகு பார்ப்பதற்காக நான் வாங்கவில்லை. நான் மரணிப்பேன் ஒரு நாள். அப்படி மரணித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த உடல்பட்ட அந்த ஆடையின் மூலமாக எனக்கு கஃன் பொதிய வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆடையை நான் வாங்கினேன் என்பதாக அந்த நபித்தோழர் சொன்னபோது அவருடைய சமயோஜித புத்தியை அனைத்து சஹாபாக்களும் பாராட்டினார்கள் என்பது வரலாறு. நான் இங்கே சொல்ல வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் சமூகத்திற்கு கற்றுக் கொடுப்பது பிறரினுடைய நலன் நாட வேண்டும் என்பதுதான். எந்த அளவுக்கு அந்த நபித்தோழர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் உருவாக்கி விட்டார்கள் தெரியுமா? எருமூக்கினுடைய போர்க்களத்திற்கு வாருங்கள், ஒவ்வொரு சஹாபிகள் வெட்டுண்டவர்களாக ஷஹீதாகக்கூடிய நிலையில் கிடக்கிற போது தாகம் தாகம் என்பதாக கேட்டு நிற்கிற அந்த சமயத்தில் வெகு தூரமாக சென்று ஒரு நபித்தோழர் அந்த நபித்தோழருக்கு தாகம் என்பதாக கேட்டு நிற்கிற, சிரமப்பட்டு நிற்கிற அந்த நபித்தோழருக்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவருக்கு பக்கத்திலே வெட்டுண்டு கிடக்கிற இன்னொரு நபித்தோழர் எனக்கு தாகம் என்பதாக கேட்கிற அந்த நேரத்தில் இந்த முதலில் தண்ணீர் கேட்ட இந்த நபித்தோழர் எனக்கு என்னுடைய தாகம் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய உயிர் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய தேவை பெரிதல்ல, என்னுடைய தோழன், என்னுடைய சகோதரன், அவன் தண்ணீர் என்பதாக கேட்கிறான், தாகம் என்பதாக கேட்கிறான். இந்த தண்ணீரை பருகுவதற்கு என்னை விட அவள்தான் தகுதியானவனாக இருக்கிறான், அவனுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக சொல்ல அவரிடத்திலே தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நபித்தோழர் தாகம் என்பதாக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அந்த நபித்தோழர் சொன்னார், எனக்கு என்னுடைய தாகம் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய உயிர் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய நலன் பெரிதல்ல, அவருக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக சொல்ல அவருக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கிற அந்த சமயத்தில் இன்னொரு நபித்தோழர் தாகம் என்பதாக கேட்கிறார். அவரிடத்திலே தண்ணீரை கொடுங்கள் என்பதாக சொல்கிற போது அவரிடத்திலே தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், முதலிலே தண்ணீர் கேட்ட அந்த நபித்தோழர் அவர் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். என்னுடைய உயிரை விட, என்னுடைய தாகத்தை விட அவருடைய நலன்தான் எனக்கு பெரிது, அவருக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக சொல்கிற போது முதலாவதாக தண்ணீர் கேட்ட அந்த நபித்தோழருக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அந்த தண்ணீரை அவர் குடிப்பதற்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டாவது நபரிடத்திலே தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது, மூன்றாவது நபரிடத்திலே தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது, நான்காவது நபரிடத்திலே தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. யாருமே அந்த தண்ணீரை பருகவில்லை. பிறர் நலனுக்காக வேண்டிய இந்த உலகத்தை விட்டு உயிர் பெறுகின்ற அந்த கடைசி நேரத்திலும் கூட என்னுடைய தோழன், என்னுடைய சகோதரன் எனக்கு என்னுடைய உயிரை விட, என்னுடைய நலனை விட என்னுடைய சகோதரனுடைய நலன்தான் பெரிது என்பதாக, என்னுடைய தோழன், என்னுடைய சகோதரன் என்பதாக இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிகின்ற நேரத்திலும் கூட தோழன் சகோதரன் என்று பிறர் நலனுக்காகவே உயிரை விட்டார்களே, அப்படிப்பட்ட தோழர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நாமும் பிறர் நலனை நாடுவோம், சுயநலத்தை தவிர்ப்போம், சுமனவாதிகளின் பட்டியலில் இடம்பெறுவோம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.